யூடிவி தயாரிக்கிற படம் சேட்டை. ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி, ஹன்சிகா மோத்வானி, அப்புறம் அஞ்சலி, ஒரு பெரிய காம்பினேஷன். இது ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலும். எங்களுக்கு ஷூட்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நாட்கள் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஆனால் இவங்களை அசம்பிள் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் ஆச்சு. எல்லாருமே பிஸி. ஆர்யா வந்து 2ஆம் உலகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. சந்தானம் வந்து கேட்கவே வேணாம், ஒரு படம் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு 10 படத்தில் காமெடி ஆகிட்டு இருக்காரு. அஞ்சலி வந்து தெலுங்குல பிஸியாக இருக்காங்க. ஹன்சிகா மோத்வானி ஒரு 15 படம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் ஒரு ஒன்று சேர்த்து ஒரு படத்தில் கொண்டாடுறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நாங்கள் அதை மூவ் பண்ணிட்டு போனோம் இந்த படத்தை, பிகாஸ் ஆஃப் அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். ஸோ இத்தனை பேரும் சேர்த்து ஒரு படத்தை ஃபுல்லாக முடிச்சு வச்சிருக்கோம். படமாக பார்க்கும்போது ஒரு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் குறைவே இல்லை. ஒரு ஃபன் படத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் என்ன டார்கெட் பண்ணி ஒரு படத்தை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோமோ அதுலேருந்து நாங்கள் விலகவே இல்லை. அது படம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ ஜாலியாக ஒரு சந்தோஷமான ஒரு படமாக இருந்தது. நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு ஒரு ஃப்ரெஷ் லுக்கு கொடுக்கும். ஒரு பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்ற ஒரு தோணும். ஒரு ஸ்டைல் லுக் இருக்கும். ஒரு காமெடி ஃபிலிம்ன்றது நான் அது ஒரு பிராண்ட் குத்த விரும்பல. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டைலாக இன்னைக்கு இருக்கிற ஒரு யூத் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு அதுல இருந்த ஒரு வல்காரிட்டி, டபுள் மீனிங், ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி அதான விஷயங்களெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு தமிழுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. நான், ஆர்யா, சந்தானம் எல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் சேட்டை. இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு. ஏப்ரலில் படம் ரிலீஸு. ரொம்ப ஜாலியான படம். டெலிபலிங்கிற ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணியிருக்கோம். ஸோ இட் பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். பட் இது வந்து டெலிபலி அளவுக்கு வல்காரிட்டி, பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்காது. தமிழுக்கு மாற்றி கொஞ்சம் அதெல்லாம் அமைக்கிருக்கோம். ஸோ குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஸோ ஏப்ரலில் படம் ரிலீஸ். தேட்டரில் வந்து படம் பாருங்க. ஹோப் யூ என்ஜாய் தி ஃபிலிம். டேக் கேர், ஹேவ் ஃபன். சேட்டை படத்தில் என்னோட ரோல் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். சக்தி என் கேரக்டர் பேர். ஒரு எப்படி சொல்றது, நிஜமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். எனக்கு நான் இவ்வளோ நாள் ப்ளே பண்ணதில் ஒரு டிஃப்ரெண்டான ரோல். பிகாஸ் இது ஹோம்லியான ஒரு ரொம்ப அவுட் ஸ்போக்கிங் கேர்ள் இல்லை, ரொம்ப மெச்சூர்டான ஒரு சைலண்டான ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு டெக்னிட்டியான ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். பிகாஸ் வந்து ரொம்ப அண்டர் பிளே இருக்கும் இந்த கேரக்டரில். அண்ட் ஐ வாஸ் ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். சேட்டை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும். இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2 பாடலுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படத்தில் என்னோட 100வது பாடல் இடம்பெற்றிருக்கு. இரும்பிலே ஒரு ஹிருதயம். எந்த 2 படத்தில் நம்ம எழுதின முதல் பாடலாக இருந்தாலும் முதல்ல வெளிவந்தது வந்து கண்டேன் காதலை, கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் வந்த ஓடோடி போறேன் பாடல் தான். அவரோட படத்தில் என்னோட 100வது பாடல் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமன் வந்து ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்திருக்காரு. சேட்டை வந்து டெலிவலி அப்படின்ற ஒரு பிரமாதமான கல்ட் பிலிம். இந்தி சினிமால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். இன்றளவும் வந்து ஒரு புதுமையான, ஒரு மாடர்னான, கம்ப்ளீட்டா ஒரு போல்டான படம் அப்படின்னு சொன்ன இந்தி சினிமால எல்லாரும் பேசுற படம் டெலிவலி. அந்த படத்தை பார்த்த உடனே நானும் கண்ணனும் வந்து ஒரு 1.5 years முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அவர் படம் பார்த்தாரு. கண்ணன் பார்த்துட்டு நாங்க ஒரு ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் எங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண கண்டேன் காதலை பிறகு பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வரும்போது இந்த படத்தோட டிவிடி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் நம்முடைய அடாப்டேஷன்ல, தமிழ் சினிமாக்கு அடாப்டேஷன்ல நல்லா வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். கண்ணன் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு சார் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் தென் குவிக்கா எல்லா டீமும் ஃபார்ம் ஆச்சு. ஜான் மகேந்திரன் வந்தாரு டயலாக் ரைட்டரா. நாங்க 3 பேர் உட்காந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி அது கம்ப்ளீட்டா தமிழுக்கு ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு என்டர்டெய்னரா கொடுக்கணும் அப்படின்ற ரொம்ப தெளிவா இருந்தோம். டெலிபலி வந்து ஒன் ஆஃப் த ஹைலி டெக்னிக்கலி அப்ரிஷியேட்டட் ஃபிலிம் இன் பாலிவுட். ஸோ அந்த படம் வந்து எனக்கும் சரி, த ஹோல் டெக்னிக்கல் டீமுக்கும் சரி, ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி, இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அப்புறம் அந்த டுவெட்ஸ் இன்க்ளூட் பண்றது இதெல்லாம் ரொம்ப எனக்கே வந்து ஒரு கண்ணன் சார் சொன்ன உடனே ஒரு 10 நாள் உட்காந்து யோசிச்சோம் எப்படி இது டுவெட்ஸ் எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ வி கெப்ட் ஷார்ட். எவ்ரி சாங் வி எல்லாமே ஒரு 3.5 minutes இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வி டுக் அ டெசிஷன். ஸோ அந்த மாதிரி எங்கேயும் மிஸ் ஆகாம ஸோ வி டுக் திஸ் சேலஞ்ச். ஸோ கண்ணன் சார் வந்து இஸ் அ வெரி குட் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ வி மியூசிக் வி ஆர் லைக் வெரி குட் ஃப்ரூட்ஸ். And Kannan sir வந்து நல்லா he extracts good sounds and tunes. So I'm so happy that this film has formed a very good team and I feel so this will be a very big hit. Actually அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் படமா பார்த்து ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் யூடிவி படம். ஆனா அது தமிழ்ல எடுக்கலாங்கிற தனஞ்சய் சார் சொல்லும் போது நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஏன்னா அது பயங்கர குறும்புத்தனமான, நாட்டியான, இன்னும் பச்சையா சொல்ல போனா நிறைய கெட்ட வார்த்தைகள் உள்ளடக்கிய ஒரு படம்.
எப்படி சார் தமிழ்ல பண்ணுவீங்கன்னு போனது தனஞ்சயன் சார், டைரக்டர் ஜான், கண்ணன் சார்லாம் உட்காந்து பண்ண ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்துச்சு. அப்புறம் டைரக்டர் கொடுத்த காசுக்கு ஏதாவது சொல்லணுங்கிற மாதிரி குட்டி குட்டி கரெக்ஷன் தான் சொன்னேன் நான். ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கதையெல்லாம் முடிச்சு தனஞ்சயன் சார் காம்பினேஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு கண்ணன் சார் மேல. ஏன்னா ஒரு ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி மாதிரி இது, அப்புறம் அன்ஷிகா, அஞ்சலி மாதிரி அழகான 2 ஹீரோயின்ஸ், தமனோட மியூசிக், அப்புறம் எல்லாத்தோட பாத்தீங்கன்னா கூடவே பாத்தீங்கன்னா யூடிவி. ஏன்னா எவ்வளவு படம் எப்படி எடுக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ இப்ப படத்தை மார்க்கெட்டிங் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில யூடிவி கரெக்டா கொண்டு போய் படத்தை சேர்த்துவாங்க. ஸோ எல்லாம் அமைஞ்சு வந்த போது பிரமாதமான ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த காமெடி ஜீனியஸ்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஏதோ ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. அது இல்லாம சுந்தர்சி சார்லாம் இருக்காரு, அதனால நீங்க அவரு கூட சொல்லலாம் அதெல்லாம். அப்புறம் வந்து ஆர்யா அடிக்கடி சொல்லுவாருங்க, நான் இல்லாம உன்னால படமே எடுக்க முடியாது மச்சி, நான் எல்லா படத்துலயும் இருக்கேன், எஸ்எம்எஸ்ல இருக்கேன், பாஸ்ல இருந்தேன், இப்போ ஓகேல இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஆர்யா. சந்தானம் வந்து நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு ஆளு. ஸோ இப்பதான் வந்து ஒரு பீக் வந்திருக்காரு, இன்னும் நிறைய பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். சென்டிமெண்ட் ரீசன்ஸ்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. அவங்க சைட்ல இருந்து அவங்க இன்புட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான காரணம். இந்த டெலிபெல்லி படத்தை நான் ரொம்ப நாளா பார்க்கல, ஏன்னா என்னுடைய பட்டியல் அது இருந்துகிட்டே இருந்துச்சு. பல்வேறு காரணங்களால அதை நான் வந்து பார்க்கல. என்னுடைய மகன், அவனுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாலே ஒரு புல்லட் வாங்கிட்டான். ஸோ அவன் சேட்டை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துங்க. மலேசியாவில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க சவுண்ட் டிசைனிங். ஸோ ஒரு நாள் அவனை கூப்பிட்டு நான் சொன்னேன், குட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் டெல்லிபெல்லி, அதெல்லாம் நான் நடிக்க போறேன்டா அப்படின்னா. அப்படியேப்பா யாரெல்லாம் நடிக்கிறாங்க? நான் சொன்னேன், ஆர்யா நடிக்கிறாரு, சந்தானம் நடிக்கிறாரு, பிரேம்ஜி நடிக்கிறாரு, இந்த ரோல்ல பண்றாங்க. நீங்க எந்த ரோல் பாப்பா பண்றீங்க? நான் அந்த வில்லன் பண்றேன்டா. பாப்பா எப்படி பாப்பா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டான். ஏன்டா எப்படி பாப்பா நீங்க பண்ணீங்கன்னு கேட்டான். ஏன்டா நான் எத்தனை கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன், கமல் சார் கூட பண்ணிருக்கேன், சிவாஜி சார் கூட பண்ணிருக்கேன், ஏன் இதை பண்ண முடியாது? இல்ல பாப்பா அந்த ராஜ் பண்ணிருப்பாப்பா, அவருக்கு வந்து ஒரு எஜைல் பாடிப்பா, ஒரு ஆத்லீட் பாடிப்பா அவருக்கு, அதுவே ஒரு லாங்குவேஜ் பா, அதுவே வந்து பல விஷயங்களை சொல்லிடும். நீங்க என்ன பாப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு, தொப்பையெல்லாம் இருக்கு, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டான். இதே மாதிரிதான் ஆன ஒரு சைலன்ஸ். என்ன பாப்பா நான் ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டேன்னா? இல்லடா ரொம்ப சீரியஸாவே திங்க் பண்றேன், 27 வருஷமாச்சு நடிச்சு, இப்படி யாரும் என்ன வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னது கிடையாது. ஒன் மோர் கேட்கணும்னா கூட டைரக்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு, சார் நல்லா இருந்துச்சு ஒன் மோர்னு கேட்பாங்க, என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு. ஐ டுக் இட் வெரி சீரியஸ். என்னுடைய கோடான கோடி ரசிகர்களுக்காக, சாரி எல்லாம் அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க, லட்சோப லட்ச, சரி அதுக்கும் சிரிக்கிறாங்க, சரி ஒரு ஆயிரக்கணக்கான, சரி ஒரு நூற்றுக்கணக்கான ரசிகர்களுக்காக கூட இல்ல, தனஞ்சயன் கொடுத்த சம்பளத்துக்காகவும் இல்ல, நல்ல சம்பளம் கொடுத்தாரு அதுக்காகவும் இல்ல, அந்த ஒரு பையனை கன்வின்ஸ் பண்றதுக்காக மற்ற எந்த படத்தையும் சிரத்தை எடுக்காத அளவுக்கு சிரத்தை எடுத்து இந்த படத்துல பண்ணியிருக்கேன். தமிழ் அசுரு எல்லாருக்கும் வணக்கம். It was pleasure working with this team. இந்த டீம் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. Arya, Santanam, Premji, it was great working with them. Anjali I'm going to work with soon. My director has been extremely sweet and it was fun working with him. Aprom Taman's music is one of the highlight of this movie. Songs rumba nalla vandukku and I'm just happy to be part of this film and I want to thank the media for coming here and supporting us. Na ippuda Tamil konjam kathukuren. Edavachum mistake irundha please bear with me. Nandri. Thank you. Dhananjayan sir, thank you so much for bringing this film, and Siddharth sir and Kunal Rai Kapoor and everybody is here. I think it's a fantastic film. Delhi Belly வந்து பார்த்த உடனே நான் நல்லா இருக்கே, பட் இது தமிழ்ல பண்ண முடியுமான்னு அப்படி ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது என்கிட்ட.
பட் தனஞ்சயன் சார் கண்ணன் சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம் தமிழுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இது என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். கண்ணன் சார் அண்ட் ஜான் சார் வந்து அந்த வல்காரிட்டிலாம் எடுத்துட்டு பட் அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலின்னு சொல்ல மாதிரி இட்ஸ் யூத் என்டர்டெய்னர். ஃபேமிலியில் வந்து ரொம்ப பழமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் வெரி யூத் என்டர்டெய்னர் பட் இட்ஸ் காட் தட் என்கரேஜ். இப்போ வந்து லிப் லாக் இருக்கு, அந்த ஒரு இப்போ ட்ரெயிலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு திட்டுறது. ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி சட்டில் பட் தமிழ் கலாச்சாரத்துக்கு எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே சந்தானம் அண்ட் பிரேம்ஜி கண்டிப்பா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது இந்த படத்துல. பிகாஸ் சந்தானம் பிரேம்ஜி கதை கேட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் ஐ வெண்ட் அஹெட் திஸ் ஃபில்ம். ஏன்னா இப்போ என்னோட கேரக்டர் யார் வேணா பண்ணிருக்கலாம் பட் டு பி வெரி ஃப்ராங்க் சந்தானத்தோட கேரக்டரும் பிரேம்ஜியோட கேரக்டரும் இந்த படத்துல வேற யாரும் பண்ணிருக்க முடியாது.